2000 ஆண்டுக்கு போன தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறை நம்ம பெரியப்பாவோ தாத்தாவோ உட்கார்ந்தா அவங்க பேசுறப்ப கருத்து ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க கருத்துக்கு நம்ம கருத்துக்கு ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த வல்லவன் நமக்கு பொருந்த கருத்து சொல்லிட்டாங்க. மைநீப்பின் வாழா கவர்மான், ஆனால் உயிர்நீப்பின் மாணவரிங்கிற. கவர்மான் முடிவை வந்து வாழாது, முடிவை வந்துட்டா அதால குடியை தாங்க முடியாது, அது இறந்து போகும். அதே போல நல்ல குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. விழுப்பும் படாதவரெல்லாம் வலிக்கும் இடைக்கும் தன் நாளை எடுத்துங்கிற. ஒரு நல்ல சுத்தமான வீரன் விழுப்பும் படாத, உடம்புல காயம் படாது கழிந்து போன நாளை வீணா கழிந்து போன நாளை கருதுவாங்கிற. இயன்றால் பசி காண்பாயினும் சான்றோன் பொய்யற்க விளைகிற. உன் பெற்ற தாய் பட்டினி கிடந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த சமூகம் படிக்கக்கூடிய தீய செயலை செஞ்சாங்க. எப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி விருந்தோம்பல சொல்றான். விருந்தோம்பல 40 கொடையும் அனிச்சம் 40 கொடையும் இருந்துகிற. எப்படி அனிச்சம் கூட முகந்து பார்த்தோம்னா வாடிடும். ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி இந்த முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடினாங்க, முகம் மாறுபடாது உணவு உபசரிக்கணும். எப்ப சொல்றான்? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. கொடைய ஒழுக்கத்தங்க பேண்மனை நோக்கா பேராண்மை எப்ப பண்ணா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் ஊனம் நோம்ப பொருள் எப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்? இந்த இனத்தில் தோன்றாத ஆய்வர்களா? இந்த இனத்தில் தோன்றாத வீரர்களா? இந்த இனத்தில் தோன்றாத குறையாளர்களா? உலகத்தின் தலை சிறந்த இனம் தமிழ். அந்த இனத்தை ஆழ்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட கண்ட நாய் பயணம் அந்த நாட்டை ஆளுவதா? உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லு? ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, அது வேற கதை. உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை. வறுமை என்றால் என்ன தெரியுமா உதயநிதிக்கு? ஏழ்மை என்ன தெரியுமா? என்றைக்காவது உன் அப்பன் கடன் வாங்கி நிற்பதை கண்டு மனம் கொதிச்சிருக்கியா? வங்கியில போய் அப்பன் கடன் வாங்க போய் கூலி நிற்கக்கூடிய காட்சியை ஒரு மகனாக என்றைக்காவது பார்த்திருக்கியா? உன் அம்மா நல்ல உடை உடுத்தாது வறுமையோடு இருக்கிறத பார்த்திருக்கியா? கரைபிடிந்த வேட்டியும் கிழிந்த சட்டையும் போட்டுக்கிட்டு உன் அப்பன் வறுமையில ஏழ்மையில நிற்பதை பார்த்திருக்கியா? தீபாவளி பொங்கலுக்கு ஒரு நல்ல உடை உடுத்த முடியாம வறுமையில ஏழ்மையில புரிஞ்சிருக்கியா? அரசு பேருந்து பயணம் பண்ணிருக்கியா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கியா? கடன் தொல்லை என்றால் என்ன தெரியுமா? கடன் வாங்க கூலி குறுகி என்றாவது அடுத்த என்னது உண்டா? வறுமை ஏழ்மை எந்த மதம் தெரியாது. என்ன நேரத்தில் உதவி ஆகணும்? என்ன எதுக்கு ஆகணும்? நான் வாழ்கிற உலகம் வேறு, நீங்க வாழ்கிற உலகம் வேறு, உதவி வாழ்கிற உலகம் வேறு. நம்மளோட வறுமை ஏழ்மை கஷ்டம் துன்பம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டு ஆளணுமா? அவர் தமிழ்நாட்டு ஆளணுமா? எவ்வளவு கொடுமை! திமுக எதுக்குடா ஓட்டு பண்ணு கேட்டா பாஜக வந்து இந்த கூச்சலே நான் இப்ப வரைக்கும் சொல்றேன். பாஜக வரப்போகுது. பாஜக அந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் ஆர்டிபிடி பாஜக ஒழிச்சுதான் முதல்ல வைப்பாங்க. எப்படி பாஜக நாம தெரியுமா? தமிழ்நாட்டில் 2014 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர். இந்தியா முழுக்க மோடி போறாரு. தமிழ்நாட்டில் மணிசங்கர் ஐயர் மோடி டீ வச்சவரு அப்படின்னு எகத்தவங்க பேசிருக்காரு. உடனே நமோ டீ கடை அப்படின்னு தமிழ்நாட்டை குறி வச்சு இந்தியா முழுக்க ஆரம்பிக்கிறான். மோடின்னு மோடி இந்தியா முழுக்க வென்றார். தமிழ்நாட்டில் மண்ணை கறினார். 2014 2019 மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சி ஆய்வு பெரும்பான்மையோடு இந்தியா முழுக்க பாஜக வென்றது. தமிழ்நாட்டில் மண்ணை கறியது. 2024 மண்ணை கறியது. 2021 சட்டமன்ற தேர்தல் காலம் 5 ஆண்டுக்கு முன்னாடி. அதுல அதிமுக பாஜக கூட்டணி இப்போது போலவே. அப்ப பாஜக சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் பரப்புரைக்கு போறேன். பரப்புரைக்கு போறப்ப மோடி படம் இருக்குதான் அழிச்சிடறேன், இல்ல கிழிச்சிடறேன். மோடி படம் போடாத, அமித்ஷா படத்தை போடாத, ஜெயலலிதா படத்தை போடு, எம்ஜிஆர் படத்தை போடு. மோடி படத்தை போட்டா போடுற ஓட்டும் போடாம போயிடுவான். யார் சொல்றா? பாஜக சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள். மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போறதுக்கு பாஜக சட்டமன்ற வேட்பாளரை தயங்கலைன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எங்க இருக்குது? ஒரு 3 மாசம் 2 மாசம் இருக்கும்.
பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் நயனா நாயகர்கிட்ட பாஜக முன்னாடி பேசுறாரு மோடி. ஐயா நாங்க ஓட்டு கட்ட போறோம், ஐயா ஓட்டு கட்ட போறப்ப மக்கள் சொல்றாங்க வீட்டுக்கு வாங்க சோறு போடுறோம் சொல்றாங்க. அப்படியா சோறு போடுறோம் சொல்றாங்க, ஆனா ஓட்டு மட்டும் கேட்காதீங்க, ஓட்டு மட்டும் போடவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதான் தமிழ்நாட்டு நிலைமை. வீட்டுல வந்து சாப்பிட்டு கூட போறான், தயவுசெய்து ஓட்டு மட்டும் கேட்காது. இந்த பாஜக சொல்லி பயமுறுத்துறாங்க. பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். இப்ப என்னன்னா மதுரையில ஒரு வேளை அவன் தீரம் ஏற்றுனான்னு வச்சுக்குவோம், தீபம் ஏற்றாலும் அடுத்தாலும் புஷ்வானம் தான். நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் உன்னால எழ முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் செத்த புணம். ஆனா இந்த பாஜக சொல்லி பாஜக வீழ்த்துறதுக்கு ஒரே ஆள் தான் இந்தியா முழுக்க, ஒரு ஆள் தான் கிடைப்பாரு. அது யாரும் நம்ம வெள்ளக்குடி வேந்தது.